ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான அரிசி மாவு பணியாரம். வாங்க இதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதை மண்டவெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு அரை கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது ஃபுல்லாக பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா மண்டவலமும் கரைஞ்சால் மட்டும் போதும். ஓகே, இப்போ இது நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் ஆற வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி இருக்குது. இது வந்து அரிசி மாவு. நான் இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு அதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த மண்டவெல்ல பாகை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ ஓகே. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். கூட பனானா, நீங்கள் உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதையும் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம வந்து மண்டவெல்ல பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கூட நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் சாப்பிடும்போது இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அது கடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸுக்கு மட்டும் இதை நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். அந்த மாவு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்காக ஓகே, மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பணியாரக்கல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா ஹோல்லையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பணியாரக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓகே, இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ சென்டரில் இருக்கிறத மட்டும் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா பிளேஸ்லையுமே சமமாக தீ இருக்காது. சென்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.